எனக்கென நீ போதும் அரசனை போவா சிடு சிடு என்னை கொண்டாலும் என் விழகிட சொன்ன ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பேக் டு மை தமிழ் எடிட் யூடியூப் சேனல். நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்துருப்பீங்க. ப்ரிவியூவில் பார்த்த வீடியோ பார்த்தா எப்படி உங்களுடைய ஃபோட்டோ வச்சு உங்கள் மொபைல் யூஸ் பண்ணி உங்களுடைய ஃபோட்டோ வச்சு நீங்கள் சூப்பராக எடிட் பண்ணிக்கலாம். அது எப்படி நான் உங்களுக்கு சொல்லி தர வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்க. இப்போ நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்போ நம்ம ஒவ்வொரு வீடியோஸும் அடுத்த நோட்டிஃபிகேஷன் வந்துருக்கோம். சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள பார்த்தோம் போயிடலாம். ஓகேங்களா? ஜஸ்ட் நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த வீடியோ எடிட் பண்ணுறது பார்த்தா உங்களுக்கு அலைட் மோஷன் அப்ளிகேஷன் தேவைப்படுது. இந்த ஒரு அப்ளிகேஷன் கூட என்ன தான் உங்களால் நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த வீடியோ பார்த்தா எடிட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? இந்த ஒரு ஆப் உங்கள்கிட்ட எல்லாம் நீங்கள் ஃபீல் பண்ண தேவையில்ல. இந்த ஆப்புக்கான லிங்க் நம்ம டெலிகிராம் குரூப்பில் பின் மெசேஜ் இந்த ஆப்புக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். வேணுன்றங்க நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணி இந்த ஆப் பார்த்தா டவுன்லோட் பண்ணி பார்த்தா எடுத்துங்க. சரி ஓகே, ஜஸ்ட் நீங்கள் இந்த வீடியோ எடிட் பண்ணுறது குயிக்காக வந்தால் பார்த்தலாம். இந்த ப்ராஜெக்ட் பார்த்தா உங்கள் ஸ்லாப்பில் இம்போர்ட் பண்ணுவோம். நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுக்குறேன். ஓகேங்களா? ஜாயின் பண்ணிட்டு எடுத்துங்க, பின் மெசேஜில் இருக்கு எடுத்துங்க. சரி ஓகே, ஜஸ்ட் இந்த ப்ராஜெக்ட் பார்த்தா நீங்கள் உங்கள் அல்மஸ்ட் ஆப்பில் இம்போர்ட் பண்ணணும். ஓகேங்களா? அந்த ப்ராஜெக்ட் உங்கள் அல்மஸ்ட் ஆப்பில் இம்போர்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா லிங்க் மூலியமாக பார்த்தா இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஒரு லிங்க் ஒன்று கொடுப்பேன், அந்த லிங்க் கிளிக் பண்ணி பார்த்தா இம்போர்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோ ஒரு கியூஆர் கோட் ஒன்று கொடுப்பேன், அந்த கியூஆர் கோடை நீங்கள் கூகுளில் ஸ்கேன் பண்ணி பார்த்தா அந்த ப்ராஜெக்ட் இம்போர்ட் பண்ணிக்கலாம். இம்போர்ட் பண்ணுறதுக்கான லிங்க்கும் அதுக்கப்புறம் கியூஆர் கோடு ஃபாண்ட் தேவைப்படுது. அந்த எடிட் பண்ணுறது ஃபாண்ட் தேவைப்படுது. ஃபாண்ட்டு கியூஆர் கோடு லிங்க் மூலியம் பார்த்தா நம்ம டெலிகிராம் குரூப்பில் கொடுத்துறேன், நீங்கள் எடுத்துங்க. ஓகேங்களா? நீங்கள் எப்படி அந்த லிங்க் கரெக்டாக எடுக்க சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துருக்க அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இந்த வீடியோட எப்போ நான் அப்லோட் பண்ணிக்கணும் டேட் பார்த்து இருக்கும். அந்த டேட் கரெக்டாக நோட் பண்ணிட்டு அந்த டேட் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கான ப்ராஜெக்ட் லிங்க் கியூஆர் கோடு இருக்கும், அதுக்கப்புறம் ஃபாண்ட் இருக்கும் கூடவே. நீங்கள் கரெக்டாக பார்த்து கிளிக் பண்ணி பார்த்தா இம்போர்ட் பண்ணா பண்ணிங்க. ஓகேங்களா? நீங்கள் ஃபாண்ட் டவுன்லோட் பண்ணி இம்போர்ட் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃபாண்ட் வராது. நீங்கள் ஃபாண்ட்டை கரெக்டாக டவுன்லோட் பண்ணி ஒரு ப்ரொசீஜர் இருக்குது எப்படி வரா இம்போர்ட் பண்ண மாதிரி இந்த மாதிரி வரைக்கிறது சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டிசைனை வரைக்கிறது பார்த்தா ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுக்குறேன். இல்லை ப்ரோ நீங்கள் சொன்னது எனக்கு புரியல, அதான் நீங்கள் கொடுத்த ப்ராஜெக்ட் லிங்க் கியூஆர் கோடில் எப்படி தெரியல, கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்க அப்படின்னா டீட்டெயில்டாக ஒரு வீடியோ பார்த்தா கிரியேட் பண்ணி யூடியூப் போட்டிருக்கேன். அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற வேணுங்க, செக் பண்ணி பாருங்கள். சரி ஓகே, ஜஸ்ட் உங்கள் ப்ராஜெக்ட் உங்கள் ஆல்மோஸ்ட் ஆப்பில் ஆல்மோஸ்ட் ஆப்பில் இந்த ப்ராஜெக்ட் நீங்கள் இம்போர்ட் பண்ணிட்டுக்கப்புறம் பார்த்தா எப்படி எடிட் பண்ணுறது அப்படிதான் குயிக்காக பார்த்தா நீங்கள் வந்து ஒரு எஃபர்ட் ஆட் பண்ண தேவை. ஜஸ்ட் எல்லா எஃபர்ட் ஆட் பண்ணி வச்சிருக்கேன். ஜஸ்ட் இருக்கிற இமேஜ் மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களுடைய இமேஜை நீங்கள் இந்த பார்த்தா ஆட் பண்ணணும். ஓகேங்களா? அதாவது உங்களுடைய இமேஜும் உங்களுக்கு பிடிச்ச இமேஜை நீங்கள் ஆட் பண்ணணும். அது எப்படின்றத குயிக்காக சொல்லி தரேன். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பேக்ரவுண்டில் நீங்கள் ஆட் பண்ணி இது பண்ணாதீங்க. ஒரு சிங்கிளாக ஒரு ஃபோட்டோ இந்த ஒரு ஃபோட்டோ மேலே கிளிக் பண்ணுறீங்க. நீங்கள் முதல்ல நீங்கள் உங்கள் ஃபோட்டோக்கு பின்னாடி பேக்ரவுண்ட் கேர்ளாக இருக்கட்டும் பாயாக இருக்கட்டும் உங்களுடைய 2 பேர் இமேஜுக்கும் பின்னாடி பேக்ரவுண்ட் பார்த்தா ரிமூவ் பண்ணணும். ஓகேங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ண சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலில் பிக்சார்ட் அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த ஆப் கூட அப்படியே நம்ம டெலிகிராம் குரூப்பில் பின் மெசேஜில் இந்த ஆப்புக்கு லிங்க் கொடுத்துருக்கேன், வேணுங்க போய் எடுத்துங்க. ஓகேங்களா? ஜஸ்ட் நீங்கள் இந்த ஆப் பார்த்தா ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிட்டு இதில் உங்களுடைய ஃபோட்டோவுக்கு பின்னாடி பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணும். இந்த ஆப் யூஸ் பண்ணி உங்கள் ஃபோட்டோக்கு பின்னாடி பேக்ரவுண்ட் பார்த்தா ரிமூவ் பண்ண போகிறேன். அதுக்கு இந்த ஆப் பார்த்தா அந்த ஆப் வந்து ஓப்பன் பண்ணிடுறேன். இந்த ஆப் ஓப்பன் பண்ணிட்டு பார்த்தா எடிட் ஃபோட்டோ நோக்காமல் கிளிக் பண்ணிங்க. உங்களுக்கு ஏதோ ஃபோட்டோஸ் இல்லை வீடியோ செட் பண்ணுறதாலும் மறக்காமல் எனக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? இன்ஸ்டாகிராமில் பர்சனலாக கான்டெக்ட் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் வர மறக்காமல் இன்ஸ்டாகிராமில் பர்சனலாக கான்டெக்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? சரி ஓகே, ஜஸ்ட் நான் எக்ஸாம்பிளாக பார்த்தா இந்த ஒரு ஃபோட்டோ பார்த்தா எடுத்துறேன். இந்த ஃபோட்டோ எடுத்துட்டு நான் பேக்ரவுண்ட் பார்த்தா ரிமூவ் பண்ணி காட்டுற பாருங்க. உங்களுக்கு நீங்களும் பார்த்தா உங்கள் ஃபோட்டோ செலக்ட் பண்ணி எடுத்து கீழே உங்களுக்கு ரிமூவ் பீஜ்னு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அந்த ரிமூவ் பீஜ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபோட்டோக்கு பின்னாடி பேக்ரவுண்ட் பார்த்தா ரிமூவ் ஆகிடும். ஓகே, மொபைல் டேட்டா பார்த்தா ஆன் பண்ணி வைக்கணும். ஆன் பண்ணி வச்சுட்டு நீங்கள் ரிமூவ் பீஜ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய பேக்ரவுண்ட் பார்த்தா ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். ரிமூவ் பண்ணி கொடுத்துட்டு பார்த்தா டவுன்லோட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிங்க. டவுன்லோட் பண்ணிட்டு அதே போல் உங்களுடைய ஃபோட்டோவோ உங்களுக்கு பிடிச்சவங்க ஃபோட்டோ 2 ஃபோட்டோவோ நீங்கள் அதே போல் பேக்ரவுண்ட் பார்த்தா ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடும். ஓகேங்களா? பேக்ரவுண்ட் ரிமூவ் எடுத்துகிட்டு வந்துட்டு திருப்பி உங்கள் ஆல்மோஸ்ட் ஆப் ஓப்பன் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ திருப்பி அந்த ப்ராஜெக்ட் நான் கொடுத்து பார்த்தா ப்ராஜெக்ட் பார்த்துக்குள்ளே பார்த்தா வந்துருங்க. வண்டி ரைட் கிளிக் பண்ணி கேமரா வந்து ஆன் பார்த்தா பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிக்க ஷோ இப்போ ஒன்றும் பண்ண தேவை. இங்கே மேலே ஒரு கேமரா 1க்கு கீழே ஒரு கேர்ளோட இமேஜ் கொடுத்துருக்கோம். அந்த கேர்ளோட இமேஜ் கிளிக் பண்ணி கலர் ஃபில் கொடுத்துருங்க. அங்கே ஃபில் பண்ண கிளிக் பண்ணி ஸ்டார் பண்ண மேலே கிளிக் பண்ணி பண்ணிடுங்க. அப்படி கிளிக் பண்ணி எவ்வளோ கேலரிக்கு எல்லா ஃபோட்டோஸும் இதில் நீங்கள் பேக்ரவுண்ட் ரூம் பண்ணி எடுத்து ஃபோட்டோ கேர்ளோட ஃபோட்டோ அந்த கேர்ளோட ஃபோட்டோ என்டர் கிளிக் பண்ணிட்டு மேலே ப்ளஸ் கொடுத்துருங்க. அப்படி கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் ஃபோட்டோ வந்து பார்க்க அந்த செட் பார்த்தா ஆகிடும். செட் ஆனே பார்த்தா ஃபஸ்ட்டு பேக் வந்துங்க. இப்படி தான் பார்த்தா ஃபோட்டோ பார்த்தா நீங்கள் ஆட் பண்ணணும். இல்லை ப்ரோ எனக்கு ஃபோட்டோ பார்த்தா ரொம்ப ஜூம் ஆயிடுச்சு அப்படின்னா கீழே உங்களுக்கு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆப்ஷன் இருக்கும். கிளிக் பண்ணிட்டு உங்கள் ஃபோட்டோ பார்த்தா நீங்கள் கீழே தேர்ட் ஆப்ஷன் ஃபோட்டோ தான் நீங்கள் ஜூம் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஓகே பிடிச்ச மாதிரி பார்த்தா ஜூம் அவுட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சிம்பிள் தான் ஃபோட்டோ ஆட் பண்ணுறது. அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா இங்கே வந்து நீங்கள் இந்த சிங்கிள் ஃபோட்டோ மட்டும் ஆட் பண்ணுங்கள். சிங்கிள் ஃபோட்டோ ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸ்க்ரோல் பண்ணி அப்படின்னா இங்கே ஒரு பாயோட இமேஜ் இருக்கும். இந்த பாய் இமேஜ் மேலே கிளிக் பண்ணிட்டு கலர் ஃபில் கொடுத்துட்டு ஃபில் பண்ணி கிளிக் பண்ணி ஸ்டார் பண்ணி கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணி அப்படின்னா நீங்கள் இப்போ சொல்லியிருக்கேன் பாயோட இமேஜ் பேக் ரூம் பண்ணி எடுத்து வந்தீங்களா அந்த ஆப்போட ரூம் பண்ணி எடுத்து வந்துருப்பீங்க. அந்த ஒரு ஃபோட்டோ கிளிக் பண்ணி மேலே ப்ளஸ் தான் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு பேக் கட்டி 3 ட்ரான்ஸ்ஃபர் ஃபோட்டோ பார்த்தா கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுங்க. இங்கே இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி ஃபோட்டோவை கரெக்டாக ஜூம் அவுட் ஜூம் இன் பண்ணி கரெக்டாக பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக ஃபோட்டோ பார்த்தா நடுவில் பார்த்தா செட் பண்ணி வச்சுங்க. ஓகேங்களா? சிம்பிள் தான். இந்த ஒரு ஃபோட்டோ செட் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் பார்த்தா இந்த ஒரு ஃபோட்டோ கேர்ள் ஃபோட்டோட பாய் ஃபோட்டோ 2 ஃபோட்டோ உங்களோட ஃபோட்டோ மட்டும் ஆட் பண்ணி போறீங்க. ஆட் பண்ணி முடிச்சுட்டு பாருங்க. சாங்கலையில் கொடுத்துருக்க ஜஸ்ட் ஒன்று பண்ண தேவையில்ல.
முடிச்சு பண்ணி கிளிக் பண்ணி வீடியோ கால் 1080 பிக்சர் செலக்ட் பண்ணி கீழே எக்ஸ்போர்ட் பண்ணுவோம். எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்கன்னா 2 மினிட்ஸோட முடிஞ்சா உங்களுக்கு கேலரியில் எந்த சேவ் பண்ணாயிடும். இப்படியே பார்த்தா வீடியோ உங்கள் மொபைல் யூஸ் பண்ணி எடிட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதுக்கான பெஸ்ட் இருக்கலாம். தேங்க் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.